அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வழங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை தினந்தோறும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். இதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான சேவைகளை நாங்கள் செய்ய காத்திருக்கோம் சொல்லிக்கொண்டு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் செல்லிலேயே தினந்தோறும் ஜாதகங்கள் வரும், அதை பார்த்தும் நீங்கள் மகிழலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29 98 43 68 66 29. இது மேனேஜர் நம்பர். இந்த 2 எண்களையும் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு உண்டான ஜாதகங்களை நாங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து அனுப்பி வைப்போம். இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலுக்கு ஜாதகங்களை ஒளிப்பதற்காக திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்களுடைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஒரு பெண்ணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க, ஒரு ஆணின் ஜாதகத்தை அறிமுகப்படுத்துவாங்க முழு விவரத்தோடு. அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். என்னம்மா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பிடலாமா? வாசிடலாமா? அனுப்பலாங்கய்யா. ஐயா அப்புறம்யா தனுசு ராசி மூல நட்சத்திரம் வருது இல்லைங்கய்யா, அது மாமியாருக்கு ஆகாதுன்றாங்க. என்னங்கய்யா அதுக்கு விளக்கம்? இப்ப மூல நட்சத்திரம் மாமியார் மாமனாருக்கு ஆகாது, கேட்ட நட்சத்திரம் ஆகாது, ராகுக்கு ஏது ஆகாதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய பிறப்பனுடைய வழிமுறைகள். அது ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரம் போய் கொள்ளாது. இப்படி ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை கொள்ளாது. இப்ப மூல நட்சத்திரம்னா மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாதுன்னா அவர்களுடைய பிறப்புல ஆயுசு முடிகிற நேரம் இந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளா போகும். அப்ப இந்த பொண்ணு தான் கொண்டு விட்டாம்பாங்க. ஒவ்வொருத்தர் பிறப்புலையும் அதுல என்ன விதி பயனோ அதான் நடக்கும். இந்த பொண்ணு போய் அந்த மாமனாரே மாமியார கொள்ளாது. அதே மாதிரி ராகுக்கு எது செவ்வா தோஷம், நான் போய் திருமணஞ்சேரி போறேன், திருநாகேஸ்வரன் போறேன் அப்படின்னு போய் கழுப்பு கழுகெல்லாம் ஆகாது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே இறக்கும் வரை உள்ள விவரங்கள் எல்லாம் அந்த குழந்தையின் பிறப்பிலே இருக்கும். அதுதான் கடைசி வரணும். அதாவது போய் பூஜை பண்றது சாங்கியம் செய்யறதுதான் மன திருப்தி தானே தவிர ஒவ்வொரு மனிதருக்கும் நடப்பவே நடந்தே தீரும். அப்படிலாம் சாங்கியம் கழிக்கிற மாதிரி இருந்தாக்க நான் வாழை மரத்தை வெட்டுறேன், ஆத்துல போய் தாலி கட்டுறேன், இதெல்லாம் தப்பு. அப்படின்னா ஏன் பரமசிவம் பார்வதியும் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க? அவங்களும் இயற்கையா உற்பத்தி ஆனவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் அப்படிதான் வாழ்க்கை விதி பயன். எனவே இந்த தோஷங்களை ஒண்ணும் பண்ணாது. அவர்கள் பிறப்பில் என்னவோ அதுதான் நடக்கும் என்று கூறிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகத்தை முதலில் எங்கள் தமிழரசி அவங்க ஜாதகங்களை ஒளிபரப்புவார்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு விக்னேஸ்வரன், சோழிய வேளாளர் பிள்ளை, சுத்த ஜாதகம், ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, துலாம் லக்னம், எம்காம் எம்பிஏ படிச்சிருக்காரு, உயரம் 5.6, பிறந்த தேதி 3/6/1989, மாசம் 45,000 சம்பளம் வாங்குறாரு பெங்களூர்ல, சொந்த ஊர் கோயம்புத்தூர், அப்பா பேரு நமச்சிவாயம், பேங்க் மேனேஜர், அம்மா பெயர் புவனேஸ்வரி. இவங்க எதிர்பார்க்கலாம் நல்ல படித்த குடும்ப பணம் எதிர்பார்க்கறாங்க, நிறைவான வசதி. இவர் பிறக்கும் போதே சந்திர மகாதிசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 6 வருஷம் 10 மாசம் 9 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 19 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம்
பேரு ரம்யா, இந்து செங்குந்த முதலியார், சுத்த ஜாதகம், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, மேச லக்கணம். பி இசி பிடிச்சிருக்காரு. உயரம் 160 சென்டிமீட்டரு. 6/11/1999 பிறந்திருக்கிறாங்க. சாப்ட்வேர் இன்ஜினியர் வேலை செய்யறாங்க. மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். பெங்களூர்ல வேலை செய்யறாங்க. சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேர் ராஜசேகரன், தலைமை ஆசிரியர் ஓய்வு. அம்மா பெயர் திருமதி மலர்விழி, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு நல்ல படித்த குடும்ப பாங்கானவரன். பிறப்பு வரிசை 2. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர், கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு மனைகள்லாம் இருக்கு. இவங்க பிறக்கும் போதே சிவா மகாதிசில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 2 வருஷம் 9 மாசம் 20 நாள். ராகதிசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். அருமையான குருபலன் இருக்கிறது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சுதாகர், முதலியார், சுத்த ஜாதகம், புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, தனுசு லக்கணம். எம்பிஏ படிச்சிருக்கிறாங்க. 170 சென்டிமீட்டரு. 30/1/1980 பிறந்திருக்காரு. மாசம் 40,000 சம்பளம். அமெரிக்காவில் இருக்காரு. 4 லட்ச ரூபா, ஒரு மாசத்துக்கு 4 லட்ச ரூபா சம்பளம். அமெரிக்காவில் இருக்காரு. சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேரு கோபால் லேட்டு. அம்மா பேரு ராஜாத்தி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 4. நிறைவான வசதி. இதுக்கு தகுந்த வரன் வைத்து உள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் நவீன் பாலாஜி. அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. எல்எல்பி முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.6. நல்ல சிகப்பு நிறம். 17/4/1994 பிறந்திருக்காங்க. வழக்கறிஞரா ஒர்க் பண்றாங்க. மாதம் 2 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது திருப்பத்தூர். சொந்த ஊரும் அதான். அப்பா திரு உதயகுமார் நோட்டரி வக்கீலா ஒர்க் பண்றாங்க. அம்மா திருமதி வெண்ணிலா PhD முடிச்சிருக்காங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் 1. நிறைவான வசதி. நல்ல விஐபி ஃபேமிலி. பையனும் செம கியூட்டா அழகா இருக்காங்க. இவருக்கு ஏற்றாற் போல் வரனமைய எஸ்ஐஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா நவீன் பாலாஜி. அகமுடைய முதலியார், துளு வேளாளர். அழகான பையன். மாசம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்காரு. வழக்கறிஞரா இருக்காரு. இதுக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அழைக்கிறால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் ஸ்ரீனிவாசன். அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 2 செவ்வாய் ஜாதகம். கடகராசி, பூச நட்சத்திரம், மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க. BE MBA SRM யூனிவர்சிட்டியில முடிச்சிருக்காங்க. உயரம் 5.8. நல்ல சிகப்பு நிறம். 27/10/1994 பிறந்திருக்காங்க. மேனேஜிங் டைரக்டரா தாய் ரெசிடென்சி நியூ அதுல ஒர்க் பண்றாங்க. 7 லட்சம் ரூபாய் மாதம் சேலரி வருது. சொந்த ஊர் திருவண்ணாமலை. இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு ரவி, தாய் மருந்தகம், SRM இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBI ஸ்கூல்ல டைரக்டரா இருக்காங்க. அம்மா திருமதி அமுதா, இவங்க SRM இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE ஸ்கூல்ல டைரக்டரா இருக்காங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது தங்கை மட்டும் 1. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா லாட்ஜ், ரெஸ்டாரண்ட் மற்றும் சொந்த வீடு எல்லாமே இருக்கு. பையனும் செம கியூட்டா அழகா இருக்காங்க. விஐபி ஃபேமிலி. மறுமணம். இவருக்கு ஏற்றாற்போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சீனிவாசன், அகமுடையர். அருமையான பையன். விஐபி ஜாதகம். இவர் பிறக்கும் போதே
சனி மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 9 வருஷம் 2 மாசம் 17 நாள். புதன் மகாதசை 17 வருஷம், கேது மகாதசை 7 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த விஐபி ஜாதகம் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் வைஷ்ணவி, சேனைய தலைவர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், மகர லக்னத்துல பிறந்திருக்காங்க. MBBS முடிச்சிருக்காங்க. உயரம் 164 சென்டிமீட்டர், நல்ல சிகப்பு நிறம். டாக்டரா இருக்காங்க செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல. மாதம் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் சேலரி வருது. இப்ப இருக்கிறது ஒசூர். சொந்த ஊர் பாத்தீங்கன்னா தர்மபுரி. அப்பா திரு கிரிதர் மொத்த மருந்து விற்பனையாளரா தர்மபுரியில இருக்காங்க. அம்மா திருமதி உஷாராணி இல்லத்தரசியா இருக்காங்க. MBBS MD MS படித்த டாக்டர் வரனா சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அக்கா 1 தம்பி 1. சொந்தமா வீடு நிலம் எல்லாம் இருக்கு. VIP ஃபேமிலி. பொண்ணும் செம கியூட்டா அழகா இருக்காங்க. இவருக்கு ஏற்றாற் போல் வரனமைய SRG கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் வைஷ்ணவி, அழகான பொண்ணு, சேனை தலைவர். இவர் பிறக்கும் போதே ராகு மகா திசையில பிறந்திருக்காரு. தாயில சென்றது போக நின்றது 15 வருஷம் 4 மாசம் 2 நாள். குரு மகாதசை 16 வருஷம், சனி மகாதசை 19 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த வரன் பெயர் பாத்தீங்கன்னா ஹேமந்த் குமார், பலிஜா நாயுடு வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம். கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் சாப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. உயரம் 167 சென்டிமீட்டர், நல்ல சிகப்பு நிறம். 19/5/1991 பிறந்திருக்காங்க. IT பார்க்ல ஒர்க் பண்றாங்க. வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் சேலரி வருது. சொந்த ஊர் சென்னை. இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு விஜயன் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரா இருக்காங்க. அம்மா திருமதி எழிலரசி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. நல்ல குடும்ப பாங்கான வரனா வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அண்ணன் மட்டும் 1. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு 1.5 கிரவுண்ட் நிலம் எல்லாமே இருக்கு. மறுமணம். இவருக்கு ஏற்றாற்போல் வரனமைய SRG கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் சீமத் குமார், பலிஜநாயுடு, அருமையான பையன். இவரு 19 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு 20 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகத்தை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள். நீங்களும் பாருங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், திருமணத்தை செய்து கொள்ளுங்கள். எங்கள் SRG கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் மூலம் ஆன்லைன் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். விரைவில் உங்களுக்கு வெப்சைட் ஓபன் செய்யப்படும், அதிலும் நீங்கள் பதிவு செய்யலாம் கேட்டுக்கொண்டு, இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.